ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டது. தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. பிரசன்ன ரணவீரவுக்கு மீண்டும் விளக்கமறியல். அரசாங்கத்தையும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து மேற்கொள்ளப்படும் திரிபுவாதங்கள் மற்றும் பொய் பிரசாரங்களால் ஏமாற வேண்டாம். ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. நிதி நெருக்கடியில் காணப்படும் நாடுகளை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டு குழுக்களை கொண்ட இணையவழி கடன் மாபியாக்கள் மூலம் நாட்டு மக்கள் பலியாக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டுச்சூட்டான் ராணுவ முகாமுக்குள் நுழைந்த ஒரு குழுவினர் ராணுவ அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் முகாமுக்குள் நுழைந்த மற்றொரு இளைஞர் முந்தையன்கட்டு குளத்தில் உயிரிழந்து கிடந்ததை அடுத்து ராணுவம் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. சம்பவம் குறித்து 2 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்தி வருவதுடன் 3 ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஹர்த்தால் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவை இந்த ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கில் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னம் மற்றும் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று ஹர்த்தால் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட்டது. அது பலரின் நன்மை கருதி காலையில் மாத்திரம் நடைபெற்றது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்தார். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாடி ராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான போராட்டத்திற்கான முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்றும், மாறாக தன்னிச்சையாக எடுத்த முடிவு தவறானதென்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். எனினும் முப்படைகளுக்கும் எதிராக ஆயுதம் ஏந்தியவர்கள் என்ற வகையில் ராணுவ பிரசன்னத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தமிழீழ விடுதலை இயக்கம் செலோ ஆகிய நாம் ஆதரவளிக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுமந்திரனால் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எடுத்து அழைப்பு விடுக்கப்பட்ட ஹர்த்தாலுக்கு ஆதரவினை வழங்காமல் எதிர்ப்பினை தெரிவிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியத்தின் தலைவர் சபாரத்னம் சிவயோகநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது ஹர்த்தாலுக்கு ஆதரவினை வழங்கவில்லை என ஒன்றியத்தின் செயலாளர் தேவதாஸ் அனோஜன் தெரிவித்துள்ளார். தனி ஒரு அரசியல் கட்சியின் ஹர்த்தாலுக்கான அழைப்பிற்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமானது ஆதரவை வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச அரசாங்கத்தையும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து திரிபுவாதங்கள் மற்றும் பொய்யான பிரசாரங்களால் மக்களை ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். இந்த சம்பவத்தின் உண்மைகளை திரித்து தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் சில அரசியல் குழுக்கள் வடக்கு கிழக்கு மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும், இதுபோன்ற பிரச்சாரங்களுக்கு அவர்கள் ஏமாறக்கூடாதென்றும் உண்மைகளை புரிந்து கொண்டு அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியால் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. 19 கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று மாலை 4 மணி முதல் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை அவர்கள் தொடங்கினர். மத்திய தபால் பரிமாற்றத்தில் தொடங்கிய இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் நாடு தழுவிய அளவில் அமுல்படுத்தப்பட்டதாக தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக இன்று அனைத்து தபால் செயற்பாடுகளும் பாதிக்கப்படும் என்று ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார்.
நிதி நெருக்கடியில் காணப்படும் நாடுகளை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டு குழுக்களை கொண்ட இணையவழி கடன் மாஃபியாக்கள் மூலம் நாட்டு மக்கள் பலியாக்கப்பட்டுள்ளனர். வட்டி விகிதத்தை குறிப்பிடாமல் கடனை பெற்றதன் பின்னர் அதிக வட்டியை அறவிட்டு கடனை திருப்பிச் செலுத்துவது கடினமாக அமையும் சமயங்களில் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தல், மிரட்டல் விடுத்தல் போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர். முகநூல் வழியாக தகவல்களை தெளிவுபடுத்தி குடும்ப வாழ்க்கையை கூட சீரழிக்கும் வகையில் இந்த கடன் மாஃபியா முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கடன்களை வழங்கி வரும் நிறுவனங்கள் தொடர்பில் தகவல்கள் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தி சட்டத்தரணிகளை நியமித்து இந்நாட்டில் இணையம் வழியான கடன் மாஃபியாவால் பாதிக்கப்பட்ட சகல குடிமக்களுக்கும் இலவச சட்ட உதவி சேவைகளை பெற்றுத் தந்தது. இந்த கடன் வழங்குனர்களுக்கான சட்டப்பூர்வமாக பாடம் ஒன்றை கற்பிப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இணைய வழி கடன் மாஃபியாவால் பாதிக்கப்பட்ட மக்களின் அமைப்பான ரட்டசமக அபி எக்கட்ட அமைப்பினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். சிட்டிசன் வாய்ஸ் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாகவே கலந்துரையாடல் இடம்பெற்றது. சில வருடங்களுக்கு முன்பு இந்த கடன் மாஃபியா முன்னெடுக்கப்பட்டு வருவது தொடர்பிலான தகவல் வெளிக்கொணரப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினரும் தானும் இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரத்த குரல் எழுப்பினோம். இதன் காரணமாக இந்த சட்டவிரோத கடன் மாஃபியா ஓரளவுக்கு முடங்கி போனதோடு புதிய சட்ட விதிகள் மூலம் கடுமையான ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டன. என்றாலும் இந்த கடன் மாஃபியா இன்னும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை காண முடிகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் சட்ட நிபுணர்களை ஒன்றிணைத்து இந்த இணையவழி கடன் மாஃபியாவில் சிக்கியுள்ள மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை பெற்றுத் தருவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்தையும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து மேற்கொள்ளப்படும் திரிபுவாதங்கள் மற்றும் பொய் பிரச்சாரங்களால் ஏமாற வேண்டாம் என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். முல்லைத்தீவு சிவநகரில் உள்ள 12வது சிங்க படைப்பிரிவின் முகாமுக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை முன்னிறுத்தி இன்று ஹர்த்தால் இடம்பெற்றது. இந்த விவகாரம் குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே 3 இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் உண்மைகளை திரிவுபடுத்தி தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்த சில அரசியல் குழுக்கள் முயற்சிப்பதாக தெரிகிறது. எனவே நாட்டு மக்கள் உண்மைகளை புரிந்து கொண்டு அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர எதிர்வரும் 25ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிரிபத்கொட பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று அவர் மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் இலங்கை மின்சார சபையால் 5.31 பில்லியன் ரூபாய் லாபத்தை பதிவு செய்ய முடிந்துள்ளது. முந்தைய காலாண்டில், அதாவது 2025 மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிதியாண்டின் காலாண்டில் 18.47 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த காலாண்டில் இவ்வாறு அந்த சபை லாபம் ஈட்டியுள்ளமை விசேட அம்சமாகும். 2025 ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண திருத்தத்தின் மூலம் மின்சார சபை லாபகரமான பாதையில் நுழைய முடிந்துள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இருப்பினும் 2024 ஜூன் காலாண்டில் சபையால் ஈட்டப்பட்ட 35.53 பில்லியன் ரூபாய் லாபத்துடன் ஒப்பிடும்போது ஜூன் 2025 காலாண்டில் ஈட்டப்பட்ட லாபம் 85% குறைவாக காட்டுகிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2025 ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணம் சுமார் 20% குறைக்கப்பட்ட நிலையில் இது 2025 மார்ச் காலாண்டில் அறிவிக்கப்பட்ட இழப்புக்கு பெரும்பாலும் காரணமாகும். இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் அடுத்த தவணையை பெறுவதற்கு இலங்கை செலவு ஈடுகட்டும் மின்சார விலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறியது. அதன்படி 2025 ஜூனில் மின்சார கட்டணம் மீண்டும் திருத்தப்பட்டது. முல்லைத்தீவு முந்தையன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை திரிவுபடுத்தி சில தரப்புகள் அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாகவும் இதனை அரசு வன்மையாக கண்டிக்கிறது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் வகையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். ஒட்டுச்சூத்தான் முந்தையன்கட்டு பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்குள் கடந்த 7ஆம் தேதி 5 பேர் அத்துமீறி நுழைய முயன்றுள்ளனர். அதன்போது அங்கிருந்த சில சிப்பாய்கள் அவர்களை தாக்கி அங்கிருந்து விரட்டியுள்ளனர். குறித்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிய போது ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் 3 இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை திரிவுபடுத்தி தவறான தகவல்களை வழங்கி சில அரசியல் குழுக்கள் வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த சம்பவத்தை அவர்கள் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு பொதுமகன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என
காண்பிப்பதற்கு முயற்சிக்கின்றனர். சிலர் தங்களது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அமைதியை சீர்குலைக்க முயல்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் முறையாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே ராணுவ முகாமில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பான பி அறிக்கையையும் ஒட்டுச்சூட்டான் காவல்துறையினர் தயாரித்துள்ளனர். சந்தேக நபர்களுக்கு தற்போது அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் விரைவில் மன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவர். இந்நிலையில் கடந்த கால சம்பவங்களை மனதில் வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தை அதனுடன் தொடர்புபடுத்தி மக்கள் மனதில் ஆத்திரத்தை ஏற்படுத்துவதற்கு சில குழுக்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளை அரசாங்கம் கண்டிக்கிறது எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த இளைஞரின் மரணத்திற்கு எந்தவித பாரிய காயங்களுக்கு நேரடியாக பங்களிக்கவில்லை என அவரது பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் எச்சங்கள் உடற்கூர்வுக்காகவும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே ராணுவம் சார்பில் இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். முந்தேன்கட்டு முகாமிற்குள் நுழைந்ததாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்களில் ஒருவர் ராணுவத்தினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். முன்னதாகவும் ராணுவ முகாமுக்குள் நுழைந்து திருட முயன்றமை தொடர்பில் அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. எனவே மற்றொரு இளைஞர் உயிரிழந்த சம்பவத்துக்கும் ராணுவத்தினருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ராணுவத்தினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்ட நபரே ராணுவ சிப்பாய் ஒருவரால் தாக்கப்பட்டார் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் உயிரிழந்ததாக கூறப்படும் நபரை அவர் தாக்கியிருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். எனவே காவல்துறை முன்னெடுக்கும் விசாரணைக்கு பக்கச்சார்பின்றி ராணுவம் ஆதரவு அளிக்கும் எனவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் FU வுட்லர் விளக்கமளித்தார். இந்த சம்பவம் தொடர்பான ஒட்டுச்சூத்தான் காவல்துறையினரால் 2 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. 13 ராணுவ சிப்பாய்கள் உட்பட மேலும் பலரிடம் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் முகாமுக்குள் திருட வந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் 2 ராணுவ சிப்பாய்களும் மற்றையவர் தாக்குதல் தொடர்பிலும் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவிலியன்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே மற்றைய சிப்பாய் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்படுவார் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மணல் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 40,000 ரூபாய் லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒக்கம்பெட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜயதுங்க சந்தேக நபரை எதிர்வரும் 25ஆம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது கட்சிக்காரரின் மகள் இந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதாகவும் அதை ஒரு சிறப்பு விடயமாக கருதி சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறும் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். எனினும் சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருவதால் பிணை மனுவை எதிர்ப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் சந்தேக நபரின் பிணை மனுவை நிராகரித்து அவரை 25ஆம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். அரசு சேவையை பயனுள்ள மற்றும் செயற்திறனான சேவையாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயலமர்வு அலரி மாளிகையில் நடைபெற்றது. AI for Transforming Public Service என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் 10 அமைச்சுக்களின் நிறைவேற்று அதிகாரிகள் இந்த செயலமர்வில் பங்கேற்றனர். அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஆரம்ப பிரவேசமாக அரசு அதிகாரிகளை அறிவூட்டுதல் மற்றும் தயார்படுத்துதல் மற்றும் அரசு சேவைக்குள் செயற்கை நுண்ணறிவு குறித்த சாதகமான அணுகுமுறையை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க டிஜிட்டல் மாற்றத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் அரசு சேவை அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் அரசு சேவையின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்கும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய இந்த செயலமர்வில் முக்கிய உரையை நிகழ்த்தினார். இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சமிசா அபேசிங்க செயலமர்வில் வளவாளர்களாக பங்கேற்றனர். தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள்
துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு, மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு, நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, புத்த சாசன, மத மற்றும் கலாசார விவகார அமைச்சு, இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சின் நிறைவேற்று அதிகாரிகள் இந்த செயலமர்வில் பங்கேற்றனர். செம்மணி பகுதியில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள 8 வார கால பகுதி தேவைப்படுவதாக மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட அடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான வழக்கு கடந்த வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரையில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்த பட்டுள்ள நிலையில் அவற்றின் 3ஆம் பகுதி பணிகள் எதிர்வரும் 22ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் 20ஆம் தேதி மேலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள பகுதிகளில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன்போது செம்மணியில் மேலும் மனித புதைக்குழிகள் இருப்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலத்திற்கு மேலதிகமாக மேலும் 8 வார கால பகுதி தேவைப்படுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பாதீடுகளை தயாரித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்று கட்டளையிட்டது. அதேவேளை கடந்த 6ஆம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 133 எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் 147 எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனுக்காக ஒன்றிணையும் இலங்கையர் எனும் அமைப்பினால் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படும் படுகொலைகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தும் பாலஸ்தீன் காசா மக்களின் உயிர் பாதுகாப்புக்காகவும் அவர்களுக்கு ஆதரவு வேண்டியும் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. பெருமளவான முஸ்லிம், தமிழ், பௌத்த மற்றும் கத்தோலிக்க மக்கள் ஒன்றிணைந்து பொருளை கணத்தைக்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டத்தில் இருந்து பொருளை கெம்பல் மைதானம் வரை சுதந்திர பாலஸ்தீனத்திற்காகவும் இஸ்ரேலின் கொலைகளுக்கு எதிராகவும் யுத்தத்தை நிறுத்தி பாலஸ்தீன் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் அவர்களுக்கு உணவு, மருத்துவ வசதிகள் வழங்கப்படும் எனவும் வேண்டிய வாசகங்களுடன் ஸ்லோகங்கள் மற்றும் பேனர்களை ஏந்தி மக்கள் பேரணியாக சென்று கெம்பல் மைதானத்தில் கண்டன கூட்டத்தையும் நடத்தினர். வரவேற்புரையை இலங்கை பாலஸ்தீன் ஒருமைப்பாட்டு அமைச்சின் பிரதி தலைவர் அமீன் இஸ்தீன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி ஜாலி, வேகண்டவெல ராகுல தேரர், சோசலிச இளைஞர் அமைப்பின் செயலாளர் அஞ்சன சம்பத், ஃப்ரீ பாலஸ்தீன் இயக்கத்தின் உறுப்பினர் திருமதி மெலானி குணதிலக, மக்கள் போராட்ட குழுவின் சட்டத்தரணி ஸ்வாஸ்திகா அருணலிங்கம், ஃப்ரண்ட்லைன் சோசலிச குடியரசு கட்சியின் நுவான் போக்கே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீனில் மேற்கொண்டு வரும் அராஜகங்கள் மற்றும் அப்பாவிகளை படுகொலை செய்தல், மக்கள் குடிமனைகள், வைத்தியசாலைகள், அகதிகள் முகாம் மீது குண்டு போட்டு மக்களை கொன்று குவித்து வருவதற்கு எதிராகவும் அவர்களை கண்டித்தும் துன்பப்படும் பாலஸ்தீன் காசா மக்களுக்கு ஆதரவாகவும் காரசாரமான கருத்துக்களை முன்வைத்து பேசினர். அநியாய கொலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மேற்படி பேரணி கூட்டத்தில் பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி ஜாலி, பிரதி அமைச்சர் முனிஃப் முலஃபர், அரசு தனியார் ஊழியர், மத தலைவர்கள், பல்துறை சார்ந்த புத்திஜீவிகள், பெண்கள், குழந்தைகள் என பெருந்திரளானவர்கள் இனமத பேதமின்றி கலந்து கொண்டிருந்தனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க எதிர்வரும் 29ஆம் தேதி சீனாவுக்கு விஜயம் செய்யவுள்ளார். தியான்ஜினில் ஆகஸ்ட் 31 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களையும் அவர் சந்திக்கவுள்ளார். அமெரிக்கா இந்தியா உறவில் ஏற்பட்ட பதற்றங்கள் மற்றும் சீனா ரஷ்யா கூட்டணியின் வலுவடைதல் ஆகியவை இந்த மாநாட்டுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளன. கடுவெல கொரதொட துன்ஹந்தஹேன பகுதியில் வீதியொன்றிலிருந்து இன்று மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் போலியானவை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 3 T-56 ரக துப்பாக்கிகள், 5 கை துப்பாக்கிகள் மற்றும் T-56 மெகசின் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது குறித்த துப்பாக்கிகள் போலியானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் T-56 மெகசின் போலியானது அல்ல என தெரிவிக்கப்படுகிறது. வீதியில் கிடந்த பொதியொன்றை சோதனையிட்ட போது இந்த போலி
துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த போலி துப்பாக்கிகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையின் வசதிகள் குறைக்கப்படாது எனவும் பண்டாரவளை வைத்தியசாலையை மேம்படுத்துவதற்கு தியத்தலாவையின் வசதிகளை குறைக்க முடியாது எனவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்தார். தியத்தலாவ வைத்தியசாலையில் நடைபெற்ற சிறப்பு ஆய்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 7 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையை பொருளாதார மற்றும் சுற்றுலா மையமாக விளங்கும் இப்பகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அடிப்படை வைத்திய சாலையாக மேம்படுத்துவது சுகாதார அமைச்சின் முதன்மை நோக்கம் என அமைச்சர் கூறினார். பண்டாரவளை வைத்தியசாலையை அடிப்படை வைத்தியசாலையாக மாற்றுவது தியத்தலாவையின் அந்தஸ்தை குறைப்பதை குறிக்காது என்றும் 2 வைத்தியசாலைகளையும் மேம்படுத்த தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தியத்தலாவ வைத்தியசாலை சுற்றுலாத்துறையின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய மையமாக உள்ளதாகவும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த வைத்தியசாலை 25 ஆண்டுகளாக ஆதார வைத்தியசாலையாக இருந்த போதிலும் அரசியல் காரணங்களால் மேம்படுத்தப்படவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மூலம் இது தற்போதைய மேம்பட்ட நிலையை அடைந்துள்ளதாகவும் அவர் பாராட்டினார். புதிய அறுவை சிகிச்சை பிரிவு, வார்டு வளாகம், நிபுணர்கள், வைத்தியர்கள், செவிலியர் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். ஆய்வின் போது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, தொற்றா நோய் வைத்தியசாலை, அறுவை சிகிச்சை அரங்குகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் உள்நோயாளிகள் வார்டுகளை அமைச்சர் பார்வையிட்டார். நிர்வாகம் மற்றும் ஊழியர்களுடனான கலந்துரையாடலில் ஊழியர்களின் பிரச்சினைகள், மருந்துகள், உபகரணங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஊவா மாகாண சபையின் பிரதம செயலாளர் அனுஷா கோகுல, மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் HE ஜீவந்த ஹேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நுவரெலியாவில் பிடிக்கப்பட்ட மட்டை குதிரைகள் அபராதம் விதித்து மீண்டும் உரிமையாளர்களிடம் விடுவித்தனர். நுவரெலியா, அட்டன், நுவரெலியா, பதுளை மற்றும் நகர்ப்புறங்களில் சுற்றித் திரியும் மட்ட குதிரைகள் பிடிக்கப்பட்ட நிலையில் மட்ட குதிரைகள் உரிமையாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. நுவரெலியா நகர் பகுதியில் திரியும் குதிரைகள் நீண்ட காலமாக நுவரெலியாவில் வசிப்பவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வந்தன. அவை வீதிகளை மறைத்து, மக்களை கடித்து, உதைத்து, காய்கறி பயிர்களை சேதப்படுத்தி, நகரின் பல்வேறு இடங்களில் மலம் கழித்து குடியிருப்பாளர்களுக்கு நோய்களை ஏற்படுத்தின. இதற்கு ஒரு தீர்வாக நுவரெலியா நகராட்சி மற்றும் வீதியில் திரியும் குதிரைகளை பிடிக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டது. நுவரெலியா பிரதான நகரில் உள்ள தபால் நிலையம் உட்பட பிரதேச செயலக பிரிவுகளிலும் உள்ள தபால் அலுவலகங்கள் மற்றும் உப தபால் அலுவலகங்கள் அனைத்தும் செயலிழந்து காணப்படுகின்றன. நாட்டில் நிலவும் மோசமான நிலை காரணமாக அனைத்து தபால் அலுவலகங்கள் பொது சேவையில் மேலதிக கொடுப்பனவு உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அனைத்து தபால் அலுவலகங்கள் மற்றும் உப தபால் அலுவலகங்களை எதிர்ப்பு தெரிவித்து தபால் தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இப்போராட்டம் காரணமாக தபால் விநியோகம், முதியோர் கொடுப்பனவு, முத்திரை பெற்றுக் கொள்ளுதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்துள்ளன. தபால் சேவைகளை பெற தபால் நிலையங்களுக்கு வந்தோர் திரும்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். வவுனியா ஓமந்தை ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டியில் இடம்பெற்ற மரண சடங்கு ஒன்றுக்கு சென்று அங்கிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த மஹிந்திரா ரக வாகனம் ஓமந்தை ஏனையின் வீதி மாணிக்கர் வடவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்திற்குள்ளாகியுள்ளதுடன் எதிரே வந்த கனரக வாகனத்துடனும் மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தின் போது குறித்த வாகனத்தில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 13க்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர். விபத்தினால் வாகனத்தில் இருந்த அனைவரும் வீதியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயமடைந்திருந்தனர். இதன்போது வீதியால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் முல்லைத்தீவு விசுவமடு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய யாழினி
என்ற பெண்ணும் 30 வயதுடைய சுயன் என்ற ஆண் நபரும் என தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த அனைவரும் ஒரே குடும்பங்களைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை படுகாயமடைந்த சிறுவன் ஒருவன் உட்பட 3 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பாக ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காலியில் கலேகான கிந்தொட வீதியில் லத்தேவ சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது 2 காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சற்று சிந்தியுங்கள். தூக்க கலக்கத்துடன் வாகனம் செலுத்துவதை நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துங்கள். அது காலநிலை, அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படலாம். தொடர்ந்து 4 மணித்தியாலயங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நிறுத்தி ஓய்வு எடுத்த பின் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். முன்பக்கம் தெளிவில்லாமல் இருந்தால் முந்தி செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பாக தம்மீது பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மோஷன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டாளரான லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மனு தொடர்பாக ஆஜராகும் போது இந்த கோரிக்கையை விடுக்குமாறு நீதவான் தெரிவித்துள்ளார். அதன்படி குறித்த மனுவில் கோரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. தபால் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது என தபால் மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தபால் தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ள 19 கோரிக்கைகளில் பல ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளவையாகும். அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராகவே இந்த வேலைநிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாம் அனைவரும் அரசு உத்தியோகத்தர்கள் என்பதால் அரசாங்கத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்சேர்ப்பு தொடர்பான கோரிக்கையையும் இவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு 600 தபால் அதிகாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய போட்டி பரீட்சைகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாண்டு சம்பளம் மற்றும் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ள வீதத்தை அடிப்படையாக கொண்டு அவதானித்தால் தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்படும் வேலைநிறுத்த போராட்டம் நியாயமற்றதாகும். கடந்த 1 வாரத்திற்கு முன்னர் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. அதற்கமைய குறிப்பிட்ட வழிமுறையொன்றுக்கு இணக்கம் காணப்பட்டு அவர்களால் கையெழுத்திடப்பட்ட கடிதம் ஒன்றும் எம்மிடம் உள்ளது. அதற்கமைய கைரேகை பதிவிற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அவ்வாறிருக்கையில் தற்போதும் அதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டு வேலைநிறுத்தங்களில் ஈடுபடுவது நியாயமற்றது என்றார். இந்த ஆண்டு இதுவரை நீரில் மூழ்கி 257 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 37 பெண்கள் மற்றும் 220 ஆண்கள் அடங்குவர் என்று போலீஸ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். இதற்கிடையில் நீரில் மூழ்கி விபத்துகளிலிருந்து 69 உள்ளூர் சுற்றுலா பயணிகளையும் 33 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவு மீட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மாத்தறை மொனராகல பிரதான வீதியில் தனமல்வில கித்துல்குட பிரதேசத்தில் காட்டு யானை மீது மோதி வேனொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தனமல்வில போலீசார் தெரிவித்தனர். நிக்டம்புவையிலிருந்து மொனராகலை நோக்கி பயணித்த வேனொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்த 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து விபத்தில் சிக்கிய காட்டு யானை அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் ஓடி சென்றதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் தனமல்வில போலீசார் மற்றும் தனமல்வில வனஜீவ ராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும். மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் புரூக்ளின் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சில அடையாளம் தெரியாத நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் 3 உயிரிழந்ததோடு 8 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளனர். உணவகம் மூடப்படும் நேரத்தில் குறித்த மர்ம நபர்கள் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தை தொடர்ந்து துப்பாக்கிதாரிகள் குறித்த பகுதியிலிருந்து தப்பி சென்றுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 29 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த நிலநடுக்கம் இந்தோனேஷியாவின் போசோ மாவட்டத்துக்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் 5.8 ரிக்டராக பதிவாகியுள்ளது. சுமார் 15 தடவைகளுக்கு மேலாக அதிர்வுகள் ஏற்பட்டதால் அங்குள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் 29 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மீட்புப் படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். காசா போரை முடிவுக்கு கொண்டுவரவும் ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் கோரி இஸ்ரேலில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர். நேற்று டெல் அவிவின் பணைய கைதிகள் சதுக்கத்தில் இது தொடர்பில் பாரிய பேரணி நடத்தப்பட்டது. காசா நகரத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் ஹமாஸின் பிடியிலுள்ள சுமார் 20 பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று இதன்போது மக்கள் கருத்துரைத்துள்ளனர். எனினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போராட்டத்தை விமர்சித்துள்ளார். இந்த போராட்டம் ஹமாஸின் நிலைப்பாட்டை கடினமாக்கும் என்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதை மெதுவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான பேச்சில் எந்த உடன்பாடும் ஏற்படாத நிலையில் அதிபர் டிரம்பை இன்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் சேர்ந்து ஐரோப்பிய தலைவர்களும் சந்திக்கவுள்ளனர். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சர்வதேச நாடுகள் உற்றுநோக்கிய அமைதியை நோக்கி என்ற பெயரிலான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையிலான நேரடி சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் யுக்ரைனுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ரஷ்ய அதிபர் புட்டினுடனான கூட்டத்திற்கு பிறகு அது பற்றி யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் ஜனாதிபதி டிரம்ப் தொலைபேசியில் பேசினார். இது பற்றி செலன்ஸ்கி கூறுகையில், யுக்ரைனின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உத்தரவாதம் தந்துள்ளது. நாளை வாஷிங்டன் வந்து நேரில் சந்திக்க டிரம்ப் அழைப்பு விடுத்தார். போர் நிறுத்தம் பற்றி அதில் பேசுவோம் என்றார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பில் செலன்ஸ்கியுடன் ஐரோப்பிய தலைவர்களும் உடன் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள T20 தொடருக்கான இங்கிலாந்து அணியின் தலைவராக 21 வயது சகலத்துறை இளம் வீரர் ஜேக்கப் பெத்தல் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அனைத்து வடிவங்களிலும் இங்கிலாந்து அணியின் இளைய வயது தலைவராக இடம் பிடித்து 136 ஆண்டுகால வயது சாதனையை முறியடித்துள்ளார். அயர்லாந்துக்கு அடுத்த மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடர் செப்டம்பர் 17, 19, 21 ஆகிய திகதிகளில்
டப்ளினில் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் இந்த தொடருக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து T20 அணியின் வழக்கமான தலைவரான ஹாரி ப்ரூக் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் தலைவராக செயல்படவுள்ளதால் அவருக்கு இந்த தொடரில் ஓய்வளிக்க அந்நாட்டு தேர்வாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் காரணமாக இங்கிலாந்து அணி இந்த தொடரில் இளம் வீரர் ஜேக்கப் பெத்தேல் தலைமையில் களமிறங்க உள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்து அணியின் இளம் வயது தலைவர் என்ற பெருமையை 21 வயதான ஜேக்கப் பெத்தேல் பெற்றுள்ளார். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.